1 டம்ளர் பச்சரிசி போல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் 4 5 பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அளவை கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் எடுத்துட்டு அதை நல்லா அதோடு சேர்த்து கொஞ்சம் பாசிப்பருப்பு அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட பாசிப்பருப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2த்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ஒரு மாதிரி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை செடிக்கு இல்லைன்னா நம்ம வீட்டில் வெளியில் மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லா செடி வந்து வளரும். அடுத்த வீடியோவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அப்படி தான் எப்போதுமே எடுத்து வச்சு ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டோமா அதுக்கு 2.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரையும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நம்ம சாதம் வடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு 3 to 4 விசில் வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. விசில் வர ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா உள்ளே வந்து ப்ரெஷர்லாம் கொஞ்சமாக நல்லா வேக ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் விசில் வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 விசில் போய்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து திறந்து பார்த்தா அருமையாக நம்மளோட பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் சாதம் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிறைய வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா தாளித்து அப்படியே ஊற்றிடுவாங்க இஞ்சி பெருங்காயம்லாம் போட்டு. நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா மிளகு ஜீரகத்தை வந்து நல்லா 1-2 உடச்சி ஃபுல்லாகவே நெய் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உதய கிருஷ்ணாவே யூஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். நாங்கள் அதுதான் வந்து இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா சீரகம் 1 ஸ்பூனு மிளகு 1 ஸ்பூன் போட்டு 1-2 உடச்சி அதோட கொஞ்சோண்டு முந்திரி. இப்போ நாங்கள் யாரும் முந்திரி சாப்பிட மாட்டோம். அதனால் லைட்டாக முந்திரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா அந்த பொங்கலுக்கான வாசனை வரும் பாருங்கள். நல்லா தாளிக்கும் போதே அப்போ நம்ம கிண்ணோம்னா அவ்வளோதாங்க நம்மளோட பொங்கல் ரெடி. கண்டிப்பாக